குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பாட்னி சாப்டர் 10 புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இன் ஃபாரஸ்ட் இஃப் த பார்க் ஆஃப் த ட்ரீ இஸ் டேமேஜ் பை த ஹார்ன் ஆஃப் த டீர் ஹவு வில் த பிளான்ட் ஓவர் கம் திஸ் டேமேஜ். அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த பார்க் ஆஃப் த ட்ரீ வந்து இந்த மான் கொம்புனால் டேமேஜ் ஆகப்படுது. அது வந்து எப்படி அந்த டேமேஜ்லேருந்து ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பார்க் ஆஃப் த ட்ரீ வந்து டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ட்ரீ வந்து ஃபஸ்ட்டு வூண்ட் ஆகும். அதாவது ஒரு புண்ணாகும். வெளியில் அவுட் சைட் ஆஃப் த என்வரான்மெண்ட்டுக்கு வந்து ஒரு புண்ணாகும். அதாவது அந்த ஒரு ஸ்டீல் ஆகும். அந்த வூண்ட் வந்து ஸ்டீல் ஆகும். அப்படி ஸ்டீல் ஆகும்போது ஒரு எந்த ஒரு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனும் அந்த பிளான்ட்டுக்கு ஏற்படாமல் தடுத்துக்கும். அப்புறம் வந்து ஒரு ரியாக்ஷன் ஜோன் வந்து ஒரு க்ரியேட் ஆகும். இது வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் வூண்ட். இது வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஆஃப் வுட்டை வந்து ஆல்டர் பண்ணும் அந்த வூண்ட் ஏரியாவில். அப்போ தான் அந்த மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கப்படும். இந்த ட்ரீஸ் வந்து ஒரு பேரியர் ஜோன் கேலிப்ஸ்லேருந்து கம்பேண்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வூண்ட் ஏரியாவில் வந்து கம்பார்ட்லெஸ்ல ஆகும். இந்த கேலிக்ஸ் வந்து ஒரு கவர் ஆகும் அந்த வூண்டை. இது வந்து அந்த வுட்டில் வந்து ஒரு நியூ கண்டமெண்டட் வுட்டு வந்து அதாவே க்ரோவாக ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் சீசன் the vessels of the angiosperm is larger in size and why. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். எந்த சீசனில் வந்து ஆஞ்சியோஸ்பெர்மோட வெசல் வந்து லார்ஜாக இருக்கும், ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங் சீசனில் வந்து இந்த கேம்பியம் வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் சலிவரி எலமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சலிவரி எலமெண்ட்ஸ் வந்து நிறையா வெசல்ஸ் இருக்கும். ஒரு வைட் லூமனோட நிறையா வெசல்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வந்து ஒரு கிளைமேட்டிக் ஃபேவரபுளாக இருக்குது. அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டெம்பரேச்சரு, லைட்டு, அப்புறம் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நல்லா அந்த பீக்கில் கிடைக்கும். இந்த திஸ் ரெக்வயர்ட் டு அப்டேக் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். இப்படி இருக்கிறதுனால ஒரு நிறைய லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து அந்த பிளான்ட் கிடைக்கும். அப்போ வந்து அந்த சாயில் வந்து ஒரு குட் வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும். அந்த ஃபீல் அன்லைக் சம்மர் அண்ட் வின்டர். சம்மர்லையும் வின்டர்லையும் இல்லாத மாதிரி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டிவைடிங் த டிஷ்யூ இஸ் கால் மெரிஸ்டம். அதாவது ஒரு கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டிவைடிங் டிஷ்யூஸ் வந்து மெரிஸ்டம் சொல்கிறாங்க. இந்த கனெக்டிங் டு த டிஷ் இதை வந்து கனெக்ட் பண்ணி லேட்டரல் மெரிஸ்டத்தோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. லேட்ரல் மெரிஸ்டத்தோட ரோல் கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ லெசனில் எடுத்த இதுதான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஏன்னா லெசனில் எடுத்தது ஃபுல்லாக அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க ஷார்ட் பண்ணி. நம்ம லெசன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்மளாவே ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். இந்த டிம்பர் மெர்ச்சன்ட் வந்து ஒரு 2 logs ஆஃப் வுட்டை வந்து கொண்டு வராங்க ஃபாரஸ்ட்டில். அதை வந்து நேம் ஏ அப்புறம் பின்னு பண்ணுறாங்க. லாக் ஏ வந்து 50 years ஓல்டாக இருக்குது. லாக் பி வந்து 20 years ஓல்டாக இருக்குது. இந்த which log of the wood will last faster for the merchant. அதாவது அந்த தொழிலாளிக்கு வந்து எந்த வுட் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், அது ஏன்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். லாக் ஏ அதாவது 50 years ஓல்டு மரம் தான் ரொம்ப நாளைக்கு அந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து உழைக்கும். ஏன்னா இந்த ட்ரீ வந்து சென்ட்ரல் பார்ட் வந்து ஒரு டார்க்கல் கலராக இருக்கும். அதை வந்து ஹார்ட் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் பார்ட் வந்து ஒரு ஸ்லாப் வுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லாப் வுட் வந்து லிவிங் பார்ட் ஆஃப் த வுட் ஃபார்ம் நியூலி. அதாவது இந்த ஸ்லாப் வுட் வந்து நியூவாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஹார்ட் வுட் வந்து அந்த கண்டக்டிங் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கும். அது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கோம்னா டைல்ஸ் ஹோல்ஸால் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இது டெத் ஆகிருக்கும். அந்த செல்ஸ் வந்து டெத் ஆகிருக்கும். அதனால் இந்த ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் வுட்டு வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். இதே இந்த 50 years ஆஃப் வுட்டில் வந்து ஒரு
ஸ்மால் ஓல்டு the amount ஆஃப் இது வந்து லார்ஜாக இருக்கும். இட் மஸ்ட் பி டியூரபிள், இது வந்து ரொம்ப டியூரபிளாகவும் இருக்கும். அப்புறம் வந்து இது மைக்ரோப்ஸ் வந்து என்ட்ராகாமல் ஒரு ரெசிஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாக் பி வந்து 20 இயர்ஸாக இருக்கும், 20 இயர்ஸ் தான் ஆகுது. லாக் ஏவோட கம்பேர் பண்ணோம்னா இதுதான் நல்ல ஒரு இந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். A cross section of the tree contain the 60 lighter and the 60 darker rings. Determine the age of the rings, tree and justify. அதாவது ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் ட்ரங்க் ட்ரீ வந்து 60 லைட்டர் அப்புறம் டார்க்கர் ரிங்ஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்கு. இதை வச்சு டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் த ட்ரீ, அதோட ஏஜ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் அதோட அந்த ஏஜோட ஜஸ்டிஃபையும் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ட்ரங்க் ட்ரீ வந்து ஒரு லைட்டராக இருக்கும். அப்புறம் டார்க்கர் ரிங்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக அப்பேர் ஆகிருக்கும். ஒரு ஃபார்ம், அந்த கான்சென்ட்ரிக் ஃபார்ம்ஸில் வந்து அப்பேர் ஆகிருக்கும். இந்த ஒன் ஸ்ப்ரிங் உட் சர்க்கிள் அப்புறம் ஒன் ஆண்டம் உட் சர்க்கிள் வந்து இருக்கும். கான்செப்ட் ஆனுவல் ரிங், அதாவது ஒரு ஆனுவல் ரிங் வேணும்னா ஒரு ஸ்ப்ரிங் உட் சர்க்கிளும் ஆண்டம் உட் சர்க்கிளும் இருக்கும். இந்த ஒன் டார்க்கும் அப்புறம் ஒன் லைட்டாக இருக்கும். இது வந்து ஒரு இயர் ஃபார்ம் பண்ணும். அப்படி பார்த்தோம்னா 60 டார்க் அப்புறம் 60 லைட் ரிங்ஸ் வந்து ஒரு 60 இயர்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இந்த ட்ரீயோட ஏஜ் வந்து 60. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரீ ஷோஸ் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் விச் ஆர் நோன் அஸ் செகண்டரி growth rings. How these rings are formed, what are the significance of the rings. அதாவது இதுவும் நம்ம இப்போ பார்த்தது லாஸ்ட்டாக இப்போ வீடியோவில் பார்த்தது தான். இந்த வீடியோவில் பார்த்தது அப்படியே ஒரு டைம் பாருங்கள் போதும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஸ் கொஸ்டின்ஸ். கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பார்ப்போம். அதாவது ஹவு டஸ் த ட்ரீ இன்க்ரீஸ் தேர் கிரித், அதோட கிரித்தை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்குது. இந்த இன்க்ரீஸ் இந்த கிரித்தை வந்து செகண்டரி க்ரோத் ஆர் க்ரோத் இந்த கிரித்துன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஆப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து ஒரு சர்டன் பீரியடில் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன், அதாவது ஒரு சர்டன் பீரியட் கழிச்சு அதோட லென்த்தும் வித்தும் எக்ஸ்பேன்ஸ் ஆகும். இந்த ரூட் அப்புறம் ஷூட் வந்து க்ரோவ் ஆகும். அதோட லென்த் வந்து க்ரோ ஆகும். எதோட ஹெல்ப் ஆகும்னா ஆப்டிக்கல் மெரிஸ்டத்தோட ஹெல்ப்பாக க்ரோ ஆகும். அதை வந்து ப்ரைமரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. கைனோஸ்பெர்ம்ஸ் அப்புறம் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸும் ஒரு சில மோனோக்ரேட்ஸ் வந்து ஒரு திக்னஸ் இன்க்ரீஸ் த திக்னஸ் ஆஃப் த ஸ்டெம் வந்து திக்னஸாக இருக்கும். ஸ்டெம்மும் ரூட்டும் திக்னஸாக இருக்கும். அது எப்படின்னா செகண்டரி க்ரோத் மூலியமா. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர். விச் wood is responsible for the function of plant, explain. அப்புறம் வந்து ஹவு டஸ் அ ட்ரீ இன்க்ரீஸ் இன் வித், எக்ஸ்பிளைன். அதாவது எந்த வுட்டு வந்து வைட்டல் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளான்ட்டுக்கு வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வென் த சாப் வுட் வந்து டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா the plant will die because the conduction of water will be blocked. பிளாக் ஆயிருமா, இந்த சாப்வுட் வந்து டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா இந்த இது வந்து பிளாக் ஆயிரும். இந்த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து பிளாக் ஆகிடும். ஒய்? பிகாஸ் த ஹார்ட்வுட் வந்து ஆல்ரெடி அந்த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து டெர்சோல் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து தடுத்துருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். ஹவு டஸ் த ட்ரீ இன்க்ரீஸ் இன் த வித். அதாவது இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதுனா போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.